எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரசாத் கண்ணன். இந்த ட்ராவல் ஈஸி வீடியோவில் கென்யா, அதாவது ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற கென்யாவுக்கு எப்படி நம்ம விசா வீட்டில் இருந்துகிட்டே நம்ம ஆன்லைனில் எடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற இந்த கென்யாவுக்கு போனால் நிறைய விஷயங்கள் உங்களால் ரசிக்க முடியும், என்ஜாய் பண்ண முடியும். அதில் முக்கியமாக பார்க்ஸ் நிறையா இருக்குது. நேஷ்னல் பார்க்ஸ், அம்போசலி நேஷ்னல் பார்க், மவுண்ட் கென்யா நேஷ்னல் பார்க் இப்படின்னு நிறையா இருக்குது. மேக்ஸிமம் நீங்கள் நைரோபிக்கு தான் போவீங்க. ஸோ நைரோபிக்கு போனீங்கன்னா அங்கே நிறைய விஷயங்கள் உங்களால் பார்க்க முடியும். ஸோ கார்டன்ஸ் நிறையா இருக்குது, ஐலாண்ட்ஸ், லாமோ ஐலாண்ட், வாஸ்னி ஐலாண்டு நிறையா இருக்குது. ஸோ வைல்டு லைஃப் சாங்சுரிஸ், அதாவது வைல்ட் லைஃப் ஜூஸ் நிறையா இருக்குது. நிறைய அனிமல் லவ்வர்ஸாக இருந்தால் நிறைய அனிமல்ஸை உங்களால் பக்கத்துலேயே பார்க்க முடியும். ஸோ அதனால் கண்டிப்பாக கென்யா நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் கென்யாவுக்கு விசா எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். இதுக்கு நீங்கள் வழக்கம் போல் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ கூகுளில் கென்யா விசா ஆன்லைன், கென்யா விசா ஆன்லைன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்து செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சில வெப்சைட்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் evisa.go.keன்னு இருக்குது பாருங்கள். அதுதான் கவர்மெண்ட்டோட வெப்சைட்டு விசாக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சர்வீசஸ் எல்லாம் வரும். விசா சர்வீஸ், சிங்கிள் என்ட்ரி சர்வீஸ், கர்டசி என்ட்ரி விசா, மல்டிபிள் என்ட்ரி விசா இப்படியெல்லாம் இருக்குது. அதுக்கு முன்னால் நீங்கள் சைன்இன் பண்ணணும். சைன்இன் பண்ணுறதுக்கு நீங்கள் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணணும். ஸோ க்ரியேட் அன் அக்கௌண்ட் அப்படின்னு ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பாஸ்போர்ட் நம்பர், உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், உங்கள் ஃபேமிலி நேம் இல்லை லாஸ்ட் நேம், ஜெண்டர் மேல், என்னோட இமெயில் ஐடி, இமெயில் ஐடி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. travelEasyPrasad@gmail.com. பாஸ்வேர்டு ஒன்று செட் பண்ணிக்கோங்க. நேஷ்னாலிட்டி இந்தியா, அக்ரி கொடுத்து கண்ணி கொடுத்துருங்க. இங்கே பாருங்கள், includes application for e-passport application, temporary permit and e-visa. ஸோ இந்த கெட் சர்வீஸ் ஓப்பன் பண்ணிடுங்க. கண்டினியூஸ் பிரசாத் கண்ணன் கண்ணி கொடுங்க. ஸோ கென்யன் விசா இஷ்யூ டு யாராருக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. டூரிஸ்ட், விசிட், மெடிக்கல், பிஸ்னஸ் ஒரு ஒர்க் ரெக்யர்மெண்ட்ஸ். எனக்கு வேலிட் ட்ராவல் டாக்குமெண்ட் உங்களுக்கு வேணும். கம்ப்ளீட் விசா அப்ளிகேஷன் ஃபார்ம், அட்லீஸ்ட் 3 blank pages about his passport, ரிட்டர்ன் டிக்கெட்டு, விசா ப்ராசஸிங், நான் ரீஃபண்டபிள், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள். இப்போ நீங்கள் சிங்கிள் என்ட்ரி விசா ப்ளஸ் சர்வீஸ் சார்ஜ் $51 இருக்குது. ஸோ அதுதான் விசா ப்ராசஸிங் ஃபீஸ், நான் ரீஃபண்டபிள். பிரிண்ட் விசா அதாரிட்டி இன் கலர் அண்ட் ப்ரெசென்ட் இட் அட் ஏர்போர்ட். ஒரு பிரிண்ட் கலரில் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போகணும், அங்கே நீங்கள் கொடுக்கணும். நெக்ஸ்ட் கொடுத்துறீங்க. இப்போது நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி விசா அப்ளிகண்ட் ஓப்பன் ஆகிருக்கும். அதில் அடல்ட்னா அடல்ட் கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட், ஸோ விசா அப்ளிகண்ட் முடித்ததுக்கப்புறம் நேஷ்னாலிட்டி பர்த் இந்தியானா இந்தியா கொடுத்துருங்க, இந்தியா. அடுத்தது இஃப் டிஃப்ரெண்ட்னா ப்ரெசண்ட் நேஷ்னாலிட்டி, இஃப் டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இஃப் டிஃப்ரெண்ட்னா அது கொடுக்கலாம், அப்படி இல்லாட்டி அது விட்டெல்லாம். பட் இதுவும் நீங்கள் இந்தியாவுக்கு கொடுத்துடலாம். applicants continent of residence Asia, applicants country of residence India, applicant physical address கேட்குறாங்க. ஸோ நீங்கள் உங்களோட வீட்டு அட்ரஸ் நீங்கள் கொடுக்கலாம். நான் எதுவும் ஜஸ்ட் கொடுத்துருக்கேன். அப்ளிகன்ஸ் ஃபோன் நம்பர் கேட்குறாங்க, அதே மாதிரி ஃபோன் நம்பர் கொடுத்துடலாம். ஸோ அப்ளிகன்ஸ் சிட்டி டவுன் கேட்குறாங்க, நான் கோயம்புத்தூர் கொடுத்துறேன். அப்ளிகன்ஸ் இமெயில் ஐடி travelEasyPrasad@gmail.com கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது கொடுத்ததுக்கப்புறம் ட்ராவல் டாக்குமெண்ட் கேட்குறாங்க. பாஸ்போர்ட் நம்பர் கேட்குறாங்க. ஸோ நம்பர் கொடுத்துருங்க. இஷ்யூ கேட்குறாங்க. ஸோ நான் கோயம்புத்தூர்
பாஸ்போர்ட் டேட் ஆஃப் இஷ்யூ கேட்குறாங்க. ஸோ நான் ஒரு டேட் கொடுத்துறேன். அடுத்தது எக்ஸ்பைரி டேட் கேட்குறாங்க. பாஸ்போர்ட் இஷ்யூட் பை கேட்குறாங்க. இஷ்யூட் பை பாஸ்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் விசிட் டு கென்யா இருக்கா, இல்லைன்னா இல்லை கொடுங்க. அது ட்ராவலிங் வித் மைனர், ஆமானா ஆமாம், இல்லைன்னா இல்லை கொடுங்க. நெக்ஸ்ட் ட்ராவல் வீசா, சிங்கிள் என்ட்ரி வீசா கொடுத்துறீங்க. நெக்ஸ்ட் அப்ளிகன்ட் சர்நேம் கேட்குறாங்க. ஸோ என்னோடய சர்நேம் கொடுத்துறேன். அப்ளிகன்ஸ் கிவன் நேம் கேட்குறாங்க. ஜெண்டர் கேட்குறாங்க. மேரிட்டல் ஸ்டேட்டஸ் சிங்கிள்னா சிங்கிள், மேரிட்னா மேரிட். டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க. ஸோ டேட் ஆஃப் பர்த் வந்து நான் கொடுத்துட்றேன். பிளேஸ் ஆஃப் பர்த் கேட்குறாங்க. நான் கோயம்புத்தூர். கண்ட்ரி ஆஃப் பர்த் கேட்குறாங்க. இந்தியா. கரண்ட் ஆக்குபேஷன் கேட்குறாங்க. ஸ்டூடெண்ட்னா ஸ்டூடெண்ட், இல்லை பிஸ்னஸ்னால் பிஸ்னஸ், இதெல்லாம் கொடுக்கலாம். ஃபாதர் டீட்டெயில் கேட்குறாங்க. ஃபாதர் வந்து இறந்துட்டாரா இருக்காரான்ட்டு. ஸோ லைவ்னா லைவ் கொடுங்க, டிசீஸ்னா டிசீஸ் கொடுங்க. ஸோ ஃபாதர்ஸ் நேம் கேட்குறாங்க. ஃபாதர் நேம் கொடுத்து அது மதர் நேம் அலைவ்னா அலைவ், இல்லை இல்லை. ஸோ மதர்ஸ் நேம் கொடுங்க. அவங்க ஃபோன் நம்பர், மதர் ஃபோன் நம்பர் தான், மதர் ஃபோன் நம்பர் கொடுங்க. கின் நேம்னா அது ஸ்பௌஸாக இருக்கலாம், கார்டியனாக இருக்கலாம். ஸோ நான் ஒரு நேம் கொடுத்துட்டு அவங்க ஃபோன் நம்பர் கொடுத்துட்றேன். ஸோ இந்த ஆல்டர்னேட்டிவ்க்கு பதில் ஒரு கார்டியனோட நேம் நீங்கள் கொடுக்குறீங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்க. நெக்ஸ்ட்டில் வந்து என்ன இருக்குன்னா, ரீசன் ஃபார் ட்ராவல், டூரிசம், அப்ளிகேட் ப்ராப்பர் டேட் ஆஃப் என்ட்ரி, எப்போ நீங்கள் உள்ளே அங்கே போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ட்டு நான் டிசம்பர் ஏதோ ஒரு டேட் கொடுத்துருக்கேன். அப்ளிகன்ஸ் ப்ரப்போஸ் டிபார்ச்சர், அது உங்கள்கிட்ட ஃப்ளைட் டிக்கெட் இருந்துச்சுன்னா ஃப்ளைட் டிக்கெட்டோட டேட் என்ன அப்படின்னு பார்த்துட்டு அந்த டேட்டை வந்து நீங்கள் கொடுத்துட்றீங்க. ஹோஸ்ட் டீட்டெயில்ஸ் வந்து எங்கே தங்குறீங்க அப்படின்ட்டு, ஹோட்டலாக, ஃபோமா, ஃப்ரெண்டு வீட்டில், ரிலேட்டிவாக. நான் மேக்ஸிமம் ஹோட்டல், இந்த ஹோட்டல் ஏதாவது எடுத்துருந்தால் அந்த ஹோட்டல் நேம் பார்த்து நீங்கள் அடிச்சிருங்க. அந்த ஹோட்டலோட ஃபோன் நம்பர் கொடுத்துறீங்க. அந்த ஹோட்டலோட இது கொடுத்துறீங்க, ஜிமெயில் கேட்டிருக்காங்க, அந்த இமெயில் ஐடி வந்து கொடுத்துறீங்க. அப்ளிகன்ஸ் அரைவ் பை ஏரா, ஷிப்பா, ரோடான்னு கேட்குறாங்க. நம்ம ஏர் தான், ஃப்ளைட்டில் போகணும். ஸோ ஏர். செலக்ட் பாயிண்ட் ஆஃப் என்ட்ரி, எங்கே நீங்கள் போகணும். மேக்ஸிமம் நைரோபியில் தான் நம்ம இறங்குவோம். ஸோ நைரோபி, இல்லை யார் இங்கே நீங்கள் எந்த ஏர்போர்ட்டில் இறங்குறீங்களோ அந்த ஏர்போர்ட்டோட நேம் வந்து இங்கே இருக்கும், செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அடுத்தது ரீசன்ட் விசிட்ஸ் டு அதர் கண்ட்ரிஸ் இன் லாஸ்ட் 3 months, வேறு ஏதாவது கண்ட்ரி எஸ்னா எஸ், நோன்னா நோ கொடுங்க. வில் யூ பி ரிட்டர்னிங் டு யுவர் கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்ஸ், எஸ். நம்ம திரும்பி வருவீங்களான்னு கேட்குறாங்க. ஆமாம். ஹேவ் யூ பீன் ப்ரீவியஸ்லி டினைட், ஏதாவது கென்யாவிலேருந்து நீங்கள் வந்து அனுப்பப்பட்டிருக்கீங்களா ஏதாவது பிரச்சனைனால, நோ. ஹேவ் யூ பீன் ப்ரீவியஸ்லி டினைட் என்ட்ரி, வேறு ஏதாவது கண்ட்ரிலேருந்து பிரச்சனைனால அனுப்பப்பட்டிருக்கீங்களா, அது நோ. ஹவ் எவர் பீன் கன்விக்டட் எனி அஃபென்ஸ், ஏதாவது லா ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கா, நோ. ஸோ நெக்ஸ்ட் கொடுங்க. அடுத்தது இந்த பேஜ் வந்து இதில் வந்துட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்குறாங்க. ஸோ நீங்கள் ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் வச்சுருக்க ஃபோட்டோ கொடுத்துருங்க. ஸோ பாஸ்போர்ட் ஃப்ரண்ட் காப்பி கேட்குறாங்க. அது நீங்கள் வந்து ஃப்ரண்ட் காப்பி வச்சுருக்கீங்க, அதை கொடுத்துருங்க. அது பயோடேட்டா பேஜ் பின்னால் காப்பி, ஸோ அது கொடுத்துருங்க. ஸோ ஹோட்டல் ரெசர்வேஷன் கேட்குறாங்க. ஸோ ஹோட்டல் ரெசர்வேஷன் வச்சுருங்க, அதை கொடுத்துருங்க. அண்டு ஓகே. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட், ஸோ உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிடுங்க. செக் பண்ணிவிட்டு கலரில் வந்து நீங்கள் பிரிண்ட் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க.
அதாவது நீங்கள் அங்கே போனதுக்கப்புறம் கலர் பிரிண்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கணும். இங்கே வந்து ஐ ஹியர்பை கன்ஃபார்ம் தட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிவ்யூ வந்து பாருங்கள். ஸோ ப்ரிவ்யூ எல்லாமே ஓகே அப்படின்னு பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அடுத்தது வந்து எல்லாம் செக் பண்ணிடுங்க. செக் பண்ணதுக்கப்புறம் கம்ப்ளீட் கொடுங்க. ஸோ இந்த சர்வீஸுக்கு வந்து பே ஃபார் சர்வீஸ், இந்த சர்வீஸ்க்கு வந்து நீங்கள் பே பண்ண போகிறீங்க. பே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து $51 நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்குது. உங்களை வந்து கொடுத்து நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ பே ஃபார் சர்வீஸ் அது ஓப்பன் ஆகிடும். ஸோ விசா கார்டு, மாஸ்டர் கார்டா இல்லை எந்த கார்டு யூஸ் பண்ணுறீங்க, மேக்ஸிமம் நம்ம விசா கார்டு, மாஸ்டர் கார்டு அதை பண்ணி வழக்கம் போல் $51 வந்து நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயிலில் வித்தின் 24 hours இல்லை 3 working days வந்துட்டு உங்களுக்கு வந்து விசா வந்து வந்துடும். ஸோ நீங்கள் இதை வச்சுட்டு நீங்கள் வந்து நீங்கள் கென்யாவுக்கு போயிட்டு என்ஜாய் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுதான் கென்யா விசாவுக்கு வந்து ஈஸியான வே, கென்யா விசா எடுக்கிறதுக்கு ஈஸியான வே. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி நிறைய எல்லா கண்ட்ரிஸோட விசா வீட்டில் இருந்துகிட்டே நம்ம செலவில்லாமல், நீங்கள் ஏஜென்ட் செலவு இல்லாமல் ஒன்லி இந்த விசாக்கு எவ்வளோ செலவோ, கவர்மெண்ட் செலவோ அந்த ஃபீ மட்டும் பே பண்ணிவிட்டு நீங்கள் விசா எடுக்கிறது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோஸ் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் அந்தந்த நாட்டில் எந்த மாதிரி நம்ம டூரிஸ்ட்டாக போனால் எந்த மாதிரியெல்லாம் வந்து அங்கே சீப்பஸ்ட் மோடில் வந்துட்டு நம்ம வந்து செலவு பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிற வீடியோஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ வெரி மச்.